சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை தேவன் லூக்கா 2:10 வாசிச்சு பாருங்க. லூக்கா 2:10. நீங்கள் பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு உண்டாக்கும் என்று சொன்னார். இதே மாதிரி யார் யாரு பயப்படுறாங்களோ வாழ்க்கையில, வேலைக்கு போனா பயம், வேலை கிடைக்கலன்னா பயம், படிக்க முடியலன்னு பயம், எல்லாத்துக்கும் பயம், கடன்காரன் பயம், வியாதி பயம், சாபம் பாவம், எல்லாத்துக்கும் பயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கூடிய நற்செய்தி தேவன் வைத்திருக்கிறார். கண்களை முடிந்து அதற்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கண்களை முடிவு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இது உங்களுடைய வார்த்தை ஆண்டவர், எங்களுடைய வார்த்தை அல்ல. நீர் வேதத்தில் சொன்ன வார்த்தைப்படி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி இங்க வந்திருக்கிறவங்களால அந்த நற்செய்தியை கேட்டு பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இவர்களை பெற்று இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவரீர் விரும்புகிறேன். நீர் இந்த உலகத்துக்கு வந்தது காரணத்தை இவங்க அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பற்றி இவர்கள் எல்லாரும் வாழணும். கர்த்தாவே, சமாதானமா சௌக்கியமாய் அன்பாய் நட்பாய் வாழணும். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இயேசு சிம்ம நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒரு முக்கியமான நாள் என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவாதி தேவன் ஆதியிலே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் தவறு செய்கிற சமயத்துல, அவர்கள் பாவம் செய்கிற சமயத்துல அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தினாலே அவர்கள் ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா அந்த அழகிய ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் அந்த பாவத்தினாலே பிரியமானவர்களே வாழ்க்கையில பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல உபத்திரங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா, விமோசனம் கிடைக்காதா என்று சொல்லி சமயத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 15:16 உங்களுடைய பாவங்களை சுமந்து தூக்கும்படி தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வருவார், அவர் உங்களை காப்பாற்றுவார். அந்த யோவான் அது ஆதியாகமத்துல 3:15-16 வாசிக்க பார்ப்போம். தேவன் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் இன்று நிறைவேறின நாள். இந்த பாவத்தில் இருந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, அந்த ஆதாம் சந்ததியை மீட்டெடுக்கும்படியாக தேவ சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொல்லி மீண்டும் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு புதுவாழ்வு கொடுக்கும்படியாக அவர் சொன்னார். வாசி பாருங்க. உன்னித்துக்கும் அவர்களுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்னார். அந்த ஒரு மகிமையான ஒரு தீர்க்க தரிசனம், வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் நாள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிற நாள். இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு வருவதற்கு முன்பாக, இப்ப வந்து 2025 வருஷம் ஆச்சு. அவர் வருவதற்கு முன்பாகவே 700 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசிட்ட சொல்றார், இந்த மனு ஜனங்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, சமாதானம் இல்லை, எங்கேயும் சண்டை, எங்கேயும் சண்டை. இப்ப சொல்ல வேண்டியதில்லை, அப்பயே சண்டைன்னா இப்ப சொல்ல வேண்டியதா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வாக்குவாதம், தர்க்கம், சண்டை, வீட்டுல பம்பு வீம்பு, சமாதானம் இல்லை, பொறுமை இல்லை, அன்பு இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படிங்கிற சமயத்துல ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசனத்துல 9ஆவது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே, பிரியமானவர்களே, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிற ஜனங்களே, நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நமக்கு ஒரு பாலகனை கொடுக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோளின்மேல் இருக்கும், அவருடைய நாமமே அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை பேர் இருக்கு பாருங்களேன். அந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க. நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர். பிரியமானவர், நிறைய அதிசயங்களை செஞ்சுக்கிறார், நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சுக்கிறார். பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா அவங்க பாட்டு பாடினாங்க, அந்த பாடல் தான் கேட்டுட்டு இருந்தோம்.
நாங்க ஆண்டவர்களை வரதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் காது மாஸ்டர் எங்கல்ஸ் பிரதேஷ் லெனின் ஸ்டாலின் அவங்களை கும்பிட்டு இருக்கிறாளுங்க பகுத்தறிவா பேசிட்டு இருப்போம். எங்களுக்கு பாட்டு பாட தெரியாது, கோவப்பட தான் தெரியும். தப்பு செய்ய திட்டுவோம், வைவோம். அப்படிப்பட்ட ஆளை நம்ம ஆட்சி பிசப்பு அதுக்கு மேல அவரு அந்த முரட்டு படத்தெல்லாம் மாற்றி அவர் பாட்டு பாடுறாரு ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி. எப்படி பாராட்டுறீங்களா? நாங்க பாடகர்கள் கிடையாது, சங்கீதக்காரர்களும் கிடையாது. இப்ப எங்க சீனியர் அட்வொகேட் கூட சங்கீதத்தை பத்தி நிறைய விஷயம் பேசினார். ஒரு சங்கீத சபையில சங்கீதம் வாசிக்கிற சமயத்துல, கிட்டார் வாசிக்கிற சமயத்துல, வயலின் வாசிக்கிற சமயத்துல, புல்டூத் வாசிக்கிற சமயத்துல எப்படி எல்லாம் முன்ன பின்ன வருவாங்க சொல்லி சொன்னார். நல்லா அழகா சொன்னார். எங்களுக்கு அந்த இதே கிடையாது. இன்னும் சொல்லப்பட பேசப்பட தெரியாது, யார்த்தையும் பேச மாட்டோம். அப்படிப்பட்ட எங்களை தேவன் பக்குவப்படுத்தி எங்களை மாதிரி முரட்டாட்டமான எங்க ஜனங்கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, எங்களை மாதிரி பம்பு பேசிட்டு அழகு அலுவலெல்லாம் கூப்பிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை திருத்தி அந்த குடும்பத்தை ஒரு நல்ல பிள்ளைகளாக மாற்றி. வாங்க ஐயா, வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க வாழ்த்து, வாங்க வாங்க வாங்க. அப்படி இதெல்லாம் அதிசயமானவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ரொம்ப அதிசயமானவர். நேரம் இல்லாதனால உங்களுக்கு சின்ன சொல்றேன். அவர் பிறக்கிற சமயத்துல அவர் கண்ணியின் வயிற்றில பிறந்தது ஒரு அதிசயம். அவர் கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பத்தி சகல எலிசபெத்து வயது சென்றவங்க முதிர்ந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தது ஒரு அதிசயம். அவரு முதல்ல காணாவுள்ள சமயத்துல தண்ணீரை திராட்சை ரசமாக்கியது அதிசயம். சப்பானியை குணமாக்குனது அதிசயம். குள்ளரை குணமாக்குனது அதிசயம். மரித்து போயிருந்தவர்களை உயிரோடு எழுப்பினது அதிசயம். நிறைய அதிசயம். அப்படி அவர் செஞ்ச அதிசயங்கள் எல்லாம் நிறைய சொல்லலாம். ஒரு சகோதரிக்கெல்லாம் பெருமாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா பெருமாடு அவருடைய ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி எல்லா வைத்தியர்களும் கொடுத்து சற்றாயும் குணமாகாத அந்த பெண்ணை தொட்டு குணப்படுத்துறதுலாம் அதிசயம். பிரியமானே, அவர் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளை உயிர் தெழுந்ததே பெரிய அதிசயம். மற்ற நாட்களில் நீங்கள் வருகிற சமயத்திலே அதை பற்றி உங்களுக்கு விவரித்து சொல்லுவோம். அந்த உன்னதமான தேவகுமாரனை நம்முடைய பரமபிதா பரலோகபிதா யோவான் 3:16 இப்படியாய் சொல்றாரு. என்ன வாசிச்சு பாருங்க, யோவான் 3:16. பாருங்க பிரியமனே, அந்த பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஒரே பரனாகிய அவருடைய செல்லகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தள்ளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்னா, நம்ம பரமபிதா நம்ம ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆத்மர்கள் எல்லாம் பார்த்து அவருடைய ஒரே செல்லகுமார இயேசு கிறிஸ்துவை தந்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்ம கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி பாவத்திலையும் சாபத்திலையும் கெட்டு போய் நரகத்துல போய் நித்தியமாய் நம்முடைய ஆத்மா வேதனைப்படாதபடிக்கு அவளை வீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பின் பிதா நமக்கு அவருடைய செல்லகுமாரனை தந்தார். அந்த செல்லகுமாரன் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 53:4-5 அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்தவர் அவர் என்ன செய்யறாரு வாசி பாருங்க பெரியமனே. ஏசாயா 53:4-5 அவர் மெய்யாகவே நமக்காக அடிக்கப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும். யாரால் துக்கப்படுறீங்களோ, யாரால் வேதனைப்படுறீங்களோ, யாரால் கவலைப்படுறீங்களோ அவர்களாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? அதெல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து ஏன்பா சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நினைச்சா நம்ம அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு எண்ணினோம். ஏன் இயேசு கிறிஸ்து காயப்படுறார் சிலுவையில்? நம்முடைய மீறுதல் நிமித்தமாய், மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். கல்வாரி சிலுவிலே அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு வாக்கணி தீர்ப்பு அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளாலே நம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே நம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, இது என்னடா இது விஷயமா இருக்குது, இது என்ன ஏது தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போய் தேடி 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 சொல்லி நீங்க முயற்சி பண்ணி படிக்கணும்.
முயற்சி பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி பயிற்சி அப்புறம் தான் தேர்ச்சி. இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன சொல்றாங்களே, இது என்னடா இது பத்தி விசாரிக்குமா? அந்த போதத்தை கேட்போம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஓய்வு நேரத்தில். அதை ஒரு பைபிளை வாங்குவோம், படிச்சு பார்ப்போம். பகவத்கீதை வாங்குவோம், படிச்சு பார்ப்போம். குரானை வாங்குவோம், படிச்சு பார்ப்போம். இறைவனை பத்தி என்னதான் சொல்றாங்க அது தெரிஞ்சுக்கோமே. நம்ம ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தோம்? நம்ம எல்லாத்துக்கும் பாரமா இருக்கிறோம். எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட வம்பு வீம்பு வியாதி விளைவின சுகவினம் இதெல்லாம் இருக்கு. இதுல இருந்து விடுதலை கிடைக்காதா, இதுல இருந்து ரட்சிப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழி தேடணும். இல்ல தேடுங்கள் அப்பொழுது கண்டடைகள் சொல்றாரு. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறாரு. அப்ப தேடுங்க 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 தேட மாட்டாங்க. எல்லாம் கேட்டு 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 மணிக்கணக்கா 3 மணி நேரம் போய் சினிமா தேட்டர்ல உட்காந்து பாக்குறாங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்றாங்க. அது கொஞ்ச நேரம் இறைவனை தேடுறத கொஞ்ச நேரம் தேடி பார்க்கலாம்ல. கொஞ்ச நேரம் இறைவனை தேடி பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அதை பார்க்கலாம்ல. விஜயமணி அப்படிதான். நான் காலேஜில் படிக்கிற சமயத்தில் கம்யூனிஸ்டா இருந்தேன். முஸ்லி அறிஞர் காலேஜில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடவுளை நம்பாம தான் இருந்தேன். உங்களை போல அநேகர் போல நம்பாம தான் இருந்தேன். அப்ப எனக்கு காலேஜ் முடிஞ்சு ஃபைனல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா வந்துருச்சு. பொட்டு பொட்டு அம்மா வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிறவங்களா சொல்றாங்க, உங்களுக்கு அம்மா பிடிச்சி பக்கத்துல எங்க ஹாஸ்டல்ல ஒட்டினாப்புல மாரியம்மன் இருக்கிறாங்க. அந்த கோயில போய் நீங்க வேப்பலை போட்டு திருநீர் போட்டா சரியா போயிருந்தோம். நாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளு, அதெல்லாம் இறங்க போய் சொல்லணும். எங்க ரூம் வீட்டுக்கு பக்கத்துல என் ரூமுக்கு பக்கத்துல சீனிவாசன் சொல்லி ஊட்டிக்காரு தம்பி இந்து. அவர் இந்த மாதிரி சுவிசேஷத்தை கேட்டு அவருக்கு பண்ண வந்து ஜெபிக்கிறவர். அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீங்க ஆண்டவர் ஏற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா போயிருங்க. நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம், ஒரு வாரம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு, நீங்க ஆண்டவர் ஏற்றுக்குங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தம்பி, அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் பூரா ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா பெரியவர்களே, எனக்கு எக்ஸாம் எழுதுன்னு ஃபைனல் இயர் எக்ஸாம். அவன் எனக்காண்டி அழுது தம்பி கே வந்துட்டாங்க சுட்டுபாய், அது தட்டி விட்டு கே வந்துட்டான். தள்ளி வந்துட்டான். கேமராமேன் பயங்கர கேமராமேனா இருக்கு. அவன் எனக்காண்டி அழுது ஜெபிக்கிறான் பெரியவர்களே. ஆண்டவரே இவர் உங்க கண்டுகொள்ளணும், இவர் ரசிக்கப்படணும், இவர் சுகமாகணும், இவர் தேர்வு எழுதணும்னு சொல்லிட்டு அழுது ஜெபிக்கிறாரு. என்னடா இவன் எனக்காண்ட அழுகுறான், இவன் எனக்காக எதுக்கு அழுகுறான், அப்படி இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறான்னு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பெரியமலையில எனக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிள்ளி கிள்ளி விட்டு ஆயின்மெண்ட் போட்டுக்கலான்ட்டு கிள்ளி கிள்ளி விட்டு அதை கூட பிடிச்சா போச்சு. பெரிய அம்மையா போச்சு, ரொம்ப பெருசாக போச்சு. அப்புறம் தான் அந்த பையன் ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த சீனிவாசன் அப்புறம் ஒப்பு கொடுத்து அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்குற சமயத்தில் அவர் சொல்ல எனக்கு குணமாயிருச்சுன்னா நான் எக்ஸாம் இருந்தால் அவங்க ஆண்டரை ஏற்றுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியமலையில தேவனை நாமக்கு மகிமை சொல்றேன். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய பேரொளி, அந்த ரூம் முழுவதும் பெரிய பிரகாசமான வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம். நான் எந்திரிச்சு விழிஞ்சிருச்சுன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன். மணி பார்த்தா மணி 3 மணி. ஏன்னா இவ்வளோ பெரிய வெளிச்சமா இருக்கேன்னு சொல்லி திரும்பி நான் வெளியெல்லாம் போய் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லி போய் பார்க்குறேன். எல்லாரும் எழுதிக்கணும். திரும்பி ரூமுக்குள்ள வரேன், இருக்கு. திரும்பி நான் குழப்பத்தில் பயணம் வந்துட்டோம். திரும்பி பார்த்தீங்கன்னா வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா மூலையில சிகாப்பா ஒரு சிலுவை. அந்த சிலுவையை பார்த்த உடனே திரும்பி எனக்கு அந்த சீனிவாசன் ஞாபகம் வந்துச்சு. அந்த சீனிவாசன் போய் காலையில் போய் எழுப்புறேன். என்னப்பா சீனிவாசன் இந்த மாதிரி வெளிச்சம் வந்துச்சு, இந்த மாதிரி சிலுவை வந்துச்சு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க பார்த்துட்டு உனக்கு உங்க முகத்துலலாம் ஆடி போச்சுங்க, உங்களை ஆண்டு வந்து சந்திச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் பயிற்சி படிச்சிருக்கேன். உடனே அதை பற்றி உடனே அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் சொல்லி அவரோட நான் முயற்சி பண்ணேன். அப்போ போய் எக்ஸாம் வந்துனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புண்ணுலாம் அப்படியே இருக்குது. அதோட போய் நான் எக்ஸாம் எழுதுனேன். புண்ணு ஆறி அப்படியே வேர்த்து பட்டோம். எல்லா தேர்வையும் நான் எழுதி பாஸ் பண்ண ஆண்டரை எழுதுகிறேன். எல்லா தேர்வையும் நான் பாஸ் பண்ணேன் கற்றுக்கிட்டு. ஆனால் ஒரு மாதம் நான் படிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் எழுதுனேன். எல்லாத்தையும் பாஸ் பண்ண கற்று திரும்ப செய்தார். அப்புறம் அவனோட கூட சேர்ந்து திருச்சி பிஷப் குப்பர் காலேஜில் போய் ஒரு பிஷப்பை ஒரு பேராயரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்புறம் அவர் ப்ரொஃபஸர் அறிமுகப்படுத்தினார். அவரோட சேர்ந்து திருச்சி அந்த வைகை இதில் காவேரி ஆற்றில் போய் ஜெபம் பண்ணேன். அப்படியே படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சேன். ஆண்டரை பற்றி தெரிய ஆரம்பிச்சு. அப்போ இது எப்படி அப்படியே எனக்கு திருச்சி பற்றி பகவத்துக்கு குரான் இதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீ உங்களை மாதிரி
அது தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதை கடைபிடிக்கணும். இல்லாட்டா அது வேண்டாம், தொடாத வேண்டாம், பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். அப்படி தேடும் போகும்போதுதான் வேதத்துல நான் தேடினேன். அப்படி தேடும் போகும்போதுதான் இறைவன் எப்படி இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சது. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24 டக்கு முடிக்க போறோம். அப்ப பிரியமானவர்களே, இறைவன் எப்படி இருக்கிறாருங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கங்க. அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் எதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அந்த ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாங்க, ஆவியா இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியா இருக்கிறாரா. அவர்கள் தொழுது கொள்கிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணுமா. இப்ப நம்ம வந்திருக்கிறோம்னா இந்த விஷயத்தை பத்தி உண்மையா கருத்தா தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம வெரிஃபை பண்ணணும். அது உண்மையா, இவங்க சொல்றது உண்மையா, நமக்கு நேரம் கிடைச்சா அதை வெரிஃபை பண்ணி பார்ப்போம், அதை ஸ்டடி பண்ணி பார்ப்போம். அதுதான் நமக்கு பலன் கிடைக்கும். அவங்களுக்கு பலன் கிடைக்குது, உங்களுக்கு பலன் கிடைக்குன்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில பலன் கிடைச்சா நம்ம 4 பேருக்கு சொல்லலாமே, 4 பேருக்கு சொல்லலாமே. இறைவன் ஆவியா இருக்கிறார். திரும்பி நான் வாசிக்கிற சமயத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அப்ப திரும்பி ஆர்வமா வாசிச்சு பார்க்கிறேன். தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவது, தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவது. நான் வேதத்துல இன்னும் தேட ஆரம்பிச்சேன். அப்பொழுது தேடும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவன் ஒளியா இருக்கிறார். அப்பொழுது பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இறைவன் ஒளியா இருக்கிறார் கண்டுபிடிச்சார். ஓ, ஆண்டவர் இப்படி இருக்கிறாரா, இறைவன் இப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்ப இன்னும் தேடி பார்க்கிற சமயத்துல 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இன்னும் தேடி பார்க்கிற சமயத்துல இப்படி இருக்குது. பார்த்து பாருங்க. பிரியமானவர்களே, அன்பு இல்லாதவன் தேவனையே அறியான். அப்ப எப்படியா இருக்கிற பார்த்தா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பா இருக்காரு, ஒளியா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. நம்ம உற்சாகம் நண்பர்கள்லாம் எங்கடா தேவனை இப்படி கும்பிட்டு இருக்காங்க, கடவுளை இப்படி கும்பிட்டு இருக்காங்க, பாக்கிறதெல்லாம் கும்பிட்டு இருக்காங்களே. ஆனா வேதத்துல இப்படி எல்லாம் இருக்குது. இன்னும் கூட படிக்கிற சமயத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. பார்த்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறார். இறைவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் கேட்டீங்கன்னா சத்தியம். அந்த வார்த்தைக்கு இன்னொரு பேரு, அவர் சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். சத்தியமா சொல்லுங்க கேட்கிறாங்க. கோர்ட்ல போனா சாட்சியத்தை போனோம்னா சத்தியமா சொல்லுங்க, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க. அந்த வார்த்தை சத்தியம். நமக்குள்ளே அந்த சத்தியம் இருந்துச்சுன்னா, நமக்குள்ள அந்த உண்மை இருந்துச்சுன்னா, நம்ம சொல்றது பலிக்கும், நம்ம செய்யறது வாய்க்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றியா வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, சத்தியமா இருக்கிறாரு. அந்த இறைவன் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறாரு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, 15-16. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் பட்டு தப்பினது போல் இருக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 16-17. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அப்படி தேவனை இப்படி தேடி தேடி பார்க்கணும். அந்த எங்கடா இருக்கிறார் தேவன், அவர் பார்க்கணுமே சொல்லி பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சேன். தேடுங்கள் அப்பொழுது, கேளுங்கள் அப்பொழுது கண்டெடுங்க, கேளுங்கள் அப்பொழுது தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் பக்தர்களா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, இப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. யாராவது ஒரு சிலர் தான் அதை கேட்டதை போய் வீட்டுல போய் தேடி பார்க்கறாங்க, இறைவனை தேடி பார்க்கறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி 4 விதத்துல இருக்கிறாரு.
ஆவியா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, சத்தியமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. அவர் நம்ம உள்ளமாகிய ஆலயத்துக்குள்ள இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சு அறிஞ்சு தேவனை மயப்படுத்த கூடாதா? ஆராதிக்க கூடாதா? யாராவது தேவதூதர்களை பார்த்திருக்கீங்களா? தேவதூதர்களை பார்த்தா தானே தேவனையே பார்க்க முடியும். சொல்லுங்க பிரியமானவர்களே, யாராவது தேவதூதர்களை பார்த்திருக்கீங்களா? தேவதூதர்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா சார்? நீங்க பாருங்க. யாராவது பார்த்திருக்கீங்களா? தேவதை சொல்லுங்க. தேவதூதர்களை. சரி, தேவனை பார்த்திருக்கீங்களா? தேவதூதர்களையே பார்க்கலாம். அப்புறம் எப்படி நாங்க தேவனை பார்க்க? சொல்லுங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியில அந்த தேவன் ஆவியா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, சத்தியமா இருக்கிறாரு. இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஒளியா இருக்கிறாரு. இந்த ஒளி இருக்குல்ல, சூரியனா ஒளியா இருக்குல்ல, அப்ப அந்த தேவன் ஒளியா தானே இருக்கிறாரு. அந்த ஒளியை நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப அந்த ஒளியை பார்த்துட்டு அது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போனா என்ன செய்யுது? தேவன் அன்பாகவே இருக்கிறீங்கிறாரு. உங்க உள்ளத்துல அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு காட்டுறீங்கல்ல, அப்ப நீங்க அன்பா இருந்தா அவனுக்குள்ள இறைவன் இருக்கிறது அர்த்தம் தானே. ஏன் நீங்க அன்பை இறைவனா நினைக்கிறது கிடையாது, கடவுளா நினைக்கிறது கிடையாது? சொல்லுங்க. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அவர் நமக்கு அவருடைய தூதர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா யாருமே அந்த தூதர்களை கண்டுக்கிறது கிடையாது. அவருடைய தூதர்களை நீரா வச்சுக்கிறாரு, நெருப்பா வச்சுக்கிறாரு, காற்றா வச்சுக்கிறாரு, அக்னியா வச்சுக்கிறாரு, ஆகாயமா வச்சுக்கிறாரு, இந்த பஞ்சபூதங்களை வச்சுக்கிறாரு. பஞ்சபூதங்களே சொல்றாங்க, அவங்களெல்லாம் தூதர்கள் தானே. அதே நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. அதை நம்ப மாட்டீங்க. இவங்களெல்லாம் தேவனுடைய தூதர்களா இருக்காங்க, இவங்க நமக்கு உதவி செய்யறாங்களே, இது தேவனுடைய தூதன் என்று சொல்லி நீங்க விசுவாசி அதை நம்பி கனம் பண்ண சென்றா அது உங்களுக்கு உதவி செய்யுது. அவர்களெல்லாம் தேவனை நினைக்க மாட்டீங்க. ஆனா மரங்களையும் கல்லையும் அருவா இதெல்லாம் போய் கடவுள் கும்பிட்டுருக்கீங்க. ஆனா தேவன் இவர்களையே தூதர்களாகவும் காற்றுகளை தூதர்களாக வைத்திருக்கிறார். அவர் ஜோதிகளுக்கெல்லாம் பிதாவா இருக்கிறார். அவர் ஜோதியா இருக்கார், வெளிச்சமா இருக்கிறாரு. அப்ப அதை நீங்க நினைச்சு பார்த்து, இறைவன் வெளிச்சமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரா, அப்ப என் உள்ளத்துல அன்பு இருந்தாலும் என் உள்ளத்துக்கு, என் உள்ளமாய் ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். நீங்க காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்னியெல்லாம் பார்த்தெல்லாம் தேவனுடைய தூதர்கள் என்று நினைக்க வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும். எப்படி நம்ம ஒருத்தர் வணக்கம் சொல்றோம், வாழ்த்துக்கள் சொல்றோம். அப்படி இருந்தா அவர்கள்லாம் நமக்கு உதவி செய்வாங்க. தேவன் நமக்கு அவர்களை பணிவிட தூதர்களாய் வைத்திருக்கிறாங்க. தேவன் நமக்கு அவர்களை பணிவிட தூதர்களாக வைத்திருக்காங்க. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து பாலகனாக எருசலேமிலே கன்னியின் வயிற்றிலே பிறந்து அவர் வந்து பிரியமானவர்களை நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அப்ப இன்றைக்கு நீங்க தேவன் எப்படி இருக்கிறாரு, அவருடைய செல்லக்குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்கு எப்படி தந்தாரு. அவர் ஒளியா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு. அவருடைய தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க நமக்கு எப்படி உதவி செய்றாங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அந்த தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தேவன் எங்களோடு இருக்கிறதுனால, நம்ம ஆட்சி பிசப்பையோட இருக்கிறதுனால நாங்கள் போய் உங்களை மாதிரி நண்பர்களுக்கு போய் கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் நன்மை செய்வதாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுடைய அறியாமை, கவனக்குறைவு, அவங்க மேல ஏதாவது அசுத்தாவி இருந்துச்சுன்னா, அவங்க ஏதாவது பிளிச்சுனியா மாந்திரியம் செய்வீங்கலாம் இருந்துச்சுன்னா அவங்கள இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிற சமயத்தில் அவங்க போயிடுறாங்க. அவங்க விடுதலை ஆகிறாங்க, அவங்க சுகமாயிறாங்க, அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார். அந்த தேவாதி தேவகுமாரன் பிரியமானவர்களே, கல்வரிலே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். கடைசியாக யோவான் 10:10 அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தான்? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அந்த திருடனும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். பிசாசு என்ற திருடன் கொல்லவும் அழிக்கவும். எதை கொள்றான்? நம்முடைய சந்தோஷம், சமாதானம், மன அமைதி, சரீர ஆரோக்கியம், நம்முடைய ஒற்றுமை, இவை எல்லாவற்றையும் கொண்டு போறோம்.
நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த பரிபூர்ணமான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வாழ்றதுக்காக உங்களுக்கு சபையில கற்றுக் கொடுக்கிறோம். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே எல்லாரும் எழுந்து நில்லுங்க, அப்படியே நம்ம தெரிவிக்க போகிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. போக 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 சபைக்கு வந்து வந்து இந்த அதிசயமான ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருந்த சமயத்திலே படிக்கலாம். அந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தருவாரு. அந்த வேதத்தை படிக்க சென்று உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, சந்தேகம் இருந்துச்சுன்னா சபைக்கு வந்து போதனைகிட்ட கேட்கலாம், எங்களை போல கேட்கலாம். அப்ப ஒரு இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்னும் அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கையா வாழணும், இறைவனுக்கு பிரியமாய் வாழணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கண்களை மூடுங்க, ஜெபம் செய்வோம். உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள், அனைவரும் காப்பாற்றப்படுவீர்கள். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாளும் கூட அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை உலக மனிதர்களாக இருக்கிற நாங்கள் தினந்தோறும் வருடந்தோறும் கொண்டாடி வருகிறோம். இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து கூறுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் அவர் பிறந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுப்பா உடைய கரத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்லி வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் பிறந்தனுடைய நோக்கம், கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றியான விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டதை போல நாங்கள் இந்த நாளிலே ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார், பரமேறினார், மறுபடியும் வந்து எங்களை அழைத்து செல்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷனால் கற்பனை செய்ய முடியாத ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. நாளில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த பிறந்த நாளை நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுவதை போல இம்மைக்குரிய வாழ்வில் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை காத்து ரசித்துக் கொள்ளுங்க தகப்பனே. வந்திருக்கிற ஒரு விசுவாசிகளையும், புதிதாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும், என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்களையும், பேராயரையும் மற்றும் கன்வீனரையும், பிரசிடென்ட் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலத்த கைகளுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சிவத்தாப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுமைய பரிசுநாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காண்கிறீர்களாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.